ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாவைக்கிட்டே ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ரித்திகா வந்து பாவையை கேட்பாங்க, எதுக்காகடி ஹோம்ஒர்க் செய்ய மாட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூர்ணி சொல்லுவாங்க, அவள் ஐலி இல்லாமல் ஹோம்ஒர்க் செய்ய மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரித்திகா சொல்லுவாங்க, இங்கே பாரு பாவை, அவங்க இன்னும் 2 நாளில் இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. அவங்க இன்னும் இந்த வீட்டோட ஆளுங்க கிடையாது. நீ சும்மா அவங்க இருந்தால் தான் ஹோம்ஒர்க் செய்வேன், இவங்க இருந்தால் தான் ஹோம்ஒர்க் செய்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, சரியா? ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பாவைக்கு செம்மையாக அழுக வருது. உடனே ஐலியை தேடி ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்போ ஐலி வந்து பாவைக்கிட்ட கேட்குறாங்க, பாவைக்குட்டி எதுக்காக அழுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பாவை சொல்றாங்க, இன்னும் 2 நாள்ல நீ என்னை விட்டு போயிருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை கேட்ட ஐலி சொல்றாங்க, இல்லையே பாவைக்குட்டி, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உன்கிட்ட இப்படி யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பாவை சொல்றாங்க, அந்த ரித்திகா தான் சொல்றா, நீ இன்னும் 2 நாள்ல இந்த வீட்டை விட்டே போயிருவியாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சிவா சொல்றாங்க, கொஞ்சம் கூட ரித்திகாவுக்கு அறிவே இல்லை, சின்ன பிள்ளை கிட்ட போய் எப்படி சொல்லியிருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ஐலி வந்து செம்ம கோவப்படுறாங்க. அப்போ ரித்திகா கிட்ட போய் கேட்குறாங்க, ரித்திகா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? சின்ன பிள்ளை கிட்ட என்ன சொல்லணுங்கிற விவரம் உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ரித்திகா சொல்றாங்க, நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ஐலி சொல்றாங்க, நான் இன்னும் 2 நாள்ல இந்த வீட்டை விட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு எதுக்காக பாவை கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ரித்திகா சொல்றாங்க, நான் உண்மையதானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஐலி சொல்றாங்க, இங்க பாரு, பெரியவங்க பிரச்சனை பெரியவங்களோட இருக்கட்டும், அதுக்கு சின்ன பசங்க கிட்டலாம் இந்த மாதிரி சொல்லி அவளோட மனசை நீ கஷ்டப்படுத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டு ரித்திகா சொல்றாங்க, இன்னும் 2 நாள்ல அது நடக்க தானே போகுது, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அப்படிதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா திமிரு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவா வந்து ஐலி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ஐலி, தேவையில்லாம அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காதவா, நம்ம உண்மை என்னங்கிறத நிரூபிச்சுட்டா அப்புறம் இருக்கு இவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட ரித்திகா வந்து மனசுல நினைக்கிறாங்க, போடி போ, உன்னால எந்த உண்மையை நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரித்திகா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம சிவா வந்து ஐலி கிட்ட சொல்றாங்க, என்ன ஐலி, இன்னும் இந்த 2 நாள்ல நம்மளால உண்மையை நிரூபிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க. இது கேட்ட ஐலி சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு சிவா, கண்டிப்பா சூரியநாராயணன் மாமா குணமாயி வந்துருவாரு, அவர் நம்மளுக்காக எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி ஐலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம இந்திராணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள ஐலி சிவா 2 பேருமே எந்த ஆதாரத்தை நிரூபிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை எப்படியாவது நிரூபிச்சிடணும். ஐலி சிவா இந்த வீட்டை விட்டு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஆனா அவங்க ஆதாரத்தை மட்டும் நிரூபிக்காம போயிட்டாங்கன்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி ஒரு பக்கம் வேதனைப்பட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஐலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க, சிவா, சூரியநாராயணன் மாமாவை பார்த்துக்க தான் அங்கே ஆளுங்க இருக்காங்களே, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சிவா சொல்றாங்க, எப்படியாவது அவரை கூட்டிட்டு வந்து கபிலன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான், இந்த வீட்டோட வாரிசு நான் தான் அப்படிங்கிறத எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கணும் ஐலி, நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து ஐலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஐலி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சீனு கிட்ட, எப்படி இருக்காரு அவர் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அவருக்கு இன்னும் கான்ஷியஸ் வரல, அவர் அப்படியே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு கபிலன் வராங்க. கபிலன் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க, அப்பாடா இதுங்க 2 இன்னும் இந்த 2 நாளில் வீட்டை விட்டு ஓடி போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்திராணி வந்து ஐலி கிட்ட கேட்குறாங்க, என்ன ஐலி எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி, நாங்கள் கண்டிப்பாக இந்த 4 நாளில் சொன்ன மாதிரி எல்லா உண்மையும் நிரூபிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட கபிலன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐலி, நாங்கள் கொடுத்தது 4 நாள், அதில் 2 நாள் ஓடிடுச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே உங்களால் எந்த ஆதாரத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது, இவ்வளோ நாள் நீங்கள் சும்மா இருந்துட்டு இப்போ என்ன புதுசாக ஆதாரத்தை கொண்டு வரேன் அதை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டால் ஐலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீ, நாங்கள் வந்து ஒருத்தரை தான் ஆதாரமாக வச்சுருந்தோம், ஆனால் அவரை யாரோ திட்டம் போட்டு ஏதோ செஞ்சுட்டாங்க, இப்போ அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட இந்திராணி சொல்கிறாங்க, என்ன ஐலி இப்படி சொல்கிற, அவர் உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்புறம் எதுக்காக ஃபர்ஸ்டே அவரை கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சிவா சொல்கிறாங்க, அவரை நாங்கள் தேடி அலையாத இடமே இல்லை, ஆனால் அவர் இந்த ஊரில் தான் இருந்தார், அவருக்கு மட்டும்தான் தெரியும் நான் இந்த வீட்டோட வாரிசு அப்படிங்கிற உண்மை, அந்த விஷயம் தெரிஞ்சு தான் அவர் எங்கே உண்மையை வெளியில் சொல்லிடுவாரோன்னு சொல்லிட்டு அவரை யாரும் இத்தனை நாளாக கடத்தி வச்சுருந்தாங்க, அவரை நாங்கள் கடைசி நேரத்தில் காப்பாற்ற போனப்போ இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து எல்லா விஷயத்தையுமே இந்திராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, சீக்கிரமாக உங்களால் முடிஞ்சதை நிரூபிங்க, அப்படி இல்லைனா எனக்கு வேறு வழி தெரியல, உங்கள் 2 பேரையுமே இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஐலி வந்து அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த சூரியநாராயணன் அங்கே அட்மிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் கபிலனுக்கு மட்டும் தெரியவே கூடாது, அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சூரியநாராயணனை அவன் விட்டு வைக்கவே மாட்டான், அவரை போட்டு தள்ளுறதுலே தான் அவன் குறியாக இருப்பான், அதனால அவரை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம சிவா வந்து ஐலி கிட்ட சொல்கிறாங்க, ஐலி நம்ம இந்த 2 நாளில் உண்மையை நிரூபிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது சிவா, கண்டிப்பாக நீ இத்தனை
இத்தனை நாள் பட்ட கஷ்டம் வீணா போகாது, நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு எது வந்து சேரணுமோ அது வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவா சொல்கிறாங்க, எனக்கு இந்த சொத்து பற்றி எதுவுமே வேண்டாம் ஐலி, எனக்குன்னு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு அப்பா இருந்தாருனாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து ரொம்ப பெருந்தன்மையாக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு கபில் எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஐலி இப்படி பொடி வச்சு பேசுகிறா, ஒரு வேளை அவனை காப்பாற்றிட்டாங்களா, நம்ம கரெக்டாக தானே அவனை சுட்டோம், நம்ம அவனை சுட்டதுக்கு இந்நேரம் அவன் போய் சேர்ந்துருக்கணுமே, ஐலி சொல்கிறத பார்த்தா அவன் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த 2 நாளில் அவன்லாம் வந்து உண்மையை சொல்ல மாட்டான், அதுக்குள்ளே எப்படியாவது அவனோட கதையை நம்ம போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம சிவா வந்து வெளியில் வராங்க. அப்போது கபிலன் வந்து சிவாவை பார்த்து நக்கல் அடிக்கிறாங்க. என்ன சிவா, இவ்வளோ நாளாக இந்த வீட்டோட வாரிசு நீ தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பெருமையாக மனசில் நினச்சிட்டு இருந்திருப்ப, ஆனால் இதுக்கப்புறம் உங்களால் எந்த ஒரு ஆதாரத்தையும் நிரூபிக்க முடியாது, ஸோ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரெடியாக ஆயிருங்க, இன்னும் 2 நாளில் இந்த வீட்டை விட்டு போக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சிவாவுக்கு சம்மக்கமும் வருது. கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, கபிலா நீ வந்து இந்த சொத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு தான் இந்த வீட்டோட வாரிசாக இருக்கணும்னு நினச்சி நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் நான் அப்படி கிடையாது, எனக்கு இந்த சொத்து பத்து பதவி எதுவுமே தேவையில்லை, எனக்கு இருக்கிற பதவியே போதும், எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு உறவு, அப்பான்ற உறவு வேணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ போராடிட்டு இருக்கேன், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையை நான் நிரூபிச்சே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து கபிலன் கிட்ட சவால் விட்டுட்டு போகிறாங்க. கபிலன் மனசில் நினைக்கிறாங்க, போடா போ, சும்மா வாய்ஸ் அவடால் விட்டுட்டு இருக்காத, கண்டிப்பாக உன்னால் எந்த உண்மையை நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு இந்திராணி வந்து ஒரு நாளாக எண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, இதுக்குள்ளே இவங்க உண்மையை நிரூபிக்கலைன்னா நம்ம இவங்கள வீட்டை விட்டு அனுப்புகிற நிலைமை வந்துருமே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டோமே, நம்ம ஐலி சிவா 2 பேருமே நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, அவங்கள போயிட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பணுமா அப்படிங்கிற மாதிரி இந்திராணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு அவங்க சொன்ன நாளும் வருது. அப்போ நம்ம ஐலி சிவா 2 பேரும் ரூமில் இருக்காங்க. அப்போ கபிலன் கரெக்டாக ரூமுக்கு வராங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போயிடுச்சு, ஸோ இன்னைக்கு தான் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புற நாள், அதனால எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி கபிலன் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம இந்திராணி வந்து ஐலி சிவா கிட்ட சொல்கிறாங்க, என்னாச்சு ஐலி சிவா, 2 பேருமே ஏதோ உண்மையை நிரூபிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, எதுவுமே நீங்கள் நிரூபித்த மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஐலி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னைய மன்னிச்சிருங்க அண்ணி, நாங்கள் எவ்வளவோ போராடணும், ஆனால் எங்களால் முடியல, எங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆதாரம் சூரியநாராயணன் மாமா அவங்க மட்டும்தான், இப்போ அவங்களும் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி சொல்ல இது கேட்டால் இந்திராணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ தான் நம்ம செல்வராணி வராங்க. என்ன இந்திராணி, நீ கொடுத்த அந்த 4 நாள் முடிஞ்சிருச்சு, இவங்க 2 பேத்தையும் நீயே வெளியில் அமுச்சு விட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் ஐலி சிவா 2 பேருமே பேக் எடுத்துகிட்டு கரெக்டாக வெளியில் கிளம்பலான்னு போகிறாங்க. அப்போ தான் சூரியநாராயணன் வந்து ஆதாரத்தோடு வந்து நிற்கிறாங்க. சூரியநாராயணனை பார்த்த கபிலன் வந்து ஒன்றுமே புரியாமல் அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க. அப்போது நம்ம சிவா வந்து அவர் போயிட்டு கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. மாமா வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சூரியநாராயணன் சொல்கிறாங்க, சிவா நான் உனக்காக தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் இந்த வீட்டோட வாரிசு சிவா தான், உதய பெருமாளோட மூத்த பையன் இந்த சிவா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இந்திராணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ நம்ம இவனை தம்பின்னு வாய் நிறைய கூப்பிட்டது எல்லாமே உண்மைதானா, இவன் நம்மளுக்கு உண்மையான தம்பி தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் உதய பெருமாளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்மளால சொல்ல முடியாத உண்மையை எப்படியோ இவன் வந்து சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட செல்வராணி சொல்கிறாங்க, சும்மா வாய் சவடாலாம் ஒத்துட்டு இருக்காதீங்க, என்ன ஐலி சிவா 2 பேரும் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சூரியநாராயணன் சொல்கிறாங்க, இங்கே பாருமா நான் சிவாவோட மாமா தான், நான் ஒன்றும் பணத்துக்காகலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலை, இவ்வளோ நாளாக நான் வந்து எங்கே மறைஞ்சிருந்தேன்னா கபிலன் தான் என்னைய அடைச்சி வச்சிருந்தான், கபிலனுக்கு எல்லா உண்மையும் தெரியும், சிவா தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுதான் நான் எங்கே எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவேணும்னு பயந்துட்டு இவ்வளோ நாளாக என்னைய கடத்தி வச்சிருந்தான், நல்ல வேலையாக ஐலி சிவா 2 பேருமே என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனாங்க, அப்போ தான் கபிலன் வந்து எங்கே நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு துப்பாக்கி வச்சு என்னையை ஷூட் பண்ணிட்டு போயிட்டான், எப்படியோ என்னோட உயிரை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க சிவா ஐலி 2 பேருமே, அவங்களுக்கு நான் கண்டிப்பாக நியாயம் வாங்கி கொடுத்துட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கபிலன் சொல்கிறாங்க, இல்லைக்கா இவங்களாம் பொய் சொல்கிறாங்க, இவங்களாம் செட் பண்ண ஆள் இதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து செம்மையாக ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்திராணி வந்து கபிலனை ஒரே அரையிறாங்க, உன்னையெல்லாம் என் தம்பின்னு சொல்லிக்கவே வேக்கமாக இருக்குடா, நீ இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கபிலனை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம சூரியநாராயணன் வந்து சிவா தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிச்சிடுறாங்க. அப்போ நம்ம இந்திராணி சொல்கிறாங்க, சிவா நீ இந்த வீட்டை விட்டெல்லாம் போக தேவையில்லை, நீ எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும், நீ தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு, கபிலனுக்கு எந்த அளவுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கும் அதுக்கு நிகராக உனக்கும் எல்லா உரிமையுமே உண்டு, இனிமேட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்ல இங்கே யாருக்குமே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு
சைடு நம்ம கபிலன் பண்ண தப்புக்காக அங்கே வந்திருக்க அதிகாரிங்க எல்லாருமே சேர்ந்து கபிலன் கையில் விளக்க மாட்டி கபிலனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கபிலனை நினச்சி செல்வராணி ரித்திகா 2 பேருமே அழுகுறாங்க. அப்போ தான் செல்வராணி வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன இந்திராணி உன் தம்பியை இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க, நீ பார்த்து சும்மா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, சித்தி அவன் பண்ண தப்புக்கு தான் தண்டனை கிடைக்குது, நீங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க, எவ்வளோ கிரிமினலாக யோசிச்சு வச்சுருக்கான், இப்படியே விட்டா அவன் என்றைக்குமே திருந்த மாட்டான், அவனுக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது செல்வராணி வந்து இந்திராணி மேலே செம்ம கோவப்படுறாங்க. சி உன்னையெல்லாம் போயிட்டு என் பொண்ணு ஸ்தானத்தில் வச்சு பார்த்தேன் பாரு, என்னைய சொல்லணும், என் பையனை இப்படி விட்டுட்டல, உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி பயங்கர கோவத்தோட போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சிவா ஐலி 2 பேருமே அதிகாரிகள் அப்படிங்கிற உண்மையும் எல்லாருக்குமே தெரிய வருது. ரித்திகாக்கு ஐலி அதிகாரி அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சோனையுமே அவங்க வாய் அடிச்சு போயிட்டாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.